ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு தரமான மான்வாவை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மான்வா எந்த அளவுக்கு தரமான மான்வானா, ஒரு வகையில இது ஒரு இசக்கை மான்வா தான். இதுல நம்ம ஹீரோ வந்து ஒரு காடா இந்த அவனுக்கு போர் ஆயிடுமா, காடா இருக்கும் போது அவனை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அவனுக்கு இன்னமும் சேலஞ்சஸை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வீக்கான பையனோட உடம்புக்கு போவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்டோரி பயங்கர வேகமா போகும், ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் ஸ்டோரி போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க எவ்வளோ நிறைய லைக்கை போறீங்களோ ஏத்த மாதிரி வீடியோ கவுண்ட் வந்து ஏறும். நான் ஆல்ரெடி ஸ்டீல் மான்வா வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பா என்னால் 4 வீடியோஸ்லாம் போட முடியாது. அப்படி போடணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு 2K லைக்கை கொடுக்கணும் ஒரு வீடியோக்கு. அப்படி இன்கேஸ் 2K லைக் வந்துட்டா 10 செகண்டே 2வது வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். ஸோ பார்க்குற ஒருத்தவங்களும் லைக்கை போடுங்க. ஏன்னா 2K லைக்கை அசால்ட்டாவே நீங்க அடிக்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம ஏபிக்குள்ள போகலாம். 3 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பூமி அது எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த ஏரா அந்த டைம்ல தான் மனுஷங்களே ஃபர்ஸ்ட் டைம் உருவாக ஆரம்பிச்சாங்க. இதுல நம்ம ஹீரோ ஒருத்தன் இதோ இருக்கான்ல, இவன் தான் பண்ணாத விஷயமே இல்ல. அந்த டைம்ல ஹண்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே ஹண்ட் பண்ணி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணிருப்பான். டைம் போக போக அப்புறம் தான் ஒரு விஷயத்தையும் அவன் ரியலைஸ் பண்றான். நம்ம ஹீரோவால அங்க சாகவே முடியல. அவன் கூட இருக்கிற ஒருத்தங்களும் இறந்து போயிட்டாங்க. ஏன் அங்க இருக்கிற ஒரு இனமும் அழிஞ்சு போயிடுச்சு. டைம் தான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. டைம் போக போக ஹீரோவோட உடம்பு இன்னமும் ஸ்ட்ராங் ஆயினதான் போகுது. அங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ விட்டானான்னு கேட்டா கிடையாது. அங்க இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்த கூட அவன் பேட்டில் இட ஆரம்பிச்சான். அங்க பேட்டில் இட்டு எல்லாரு கூடயும் அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சான். ஒரு டைமும் ஜெயிக்கும் போது அவனோட பாடி இன்னமும் பயங்கரமா மாறும். எத்தனை மில்லியன் வருஷம் கடந்து போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அவனோட பாடி, அவனோட பிசிக், அவனோட ஸ்ட்ரென்த் இது எல்லாமே ரொம்ப அதிகமாகுது. சிம்பிளா சொன்னா உலகத்துக்கே அவன் தான் ஒரு காடா மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு டிவைன் ரிலேயம்னு ஒன்று கிரியேட் ஆச்சு. அதுல நம்ம ஹீரோ மியூ தான் இப்போ ஒரு காடா இருக்கான். ஆனா காடா இந்த என்ன பிரயோஜனம்? இந்த யாருமே இல்லை அவனை சேலஞ்ச் பண்றதுக்கு. அதனால மியூக்கு ரொம்ப போரா இருக்குமா, அங்க காலை ஓங்கி ஒன்று கீழே அடிக்கிறான். மியூ அடிச்ச அடியில அந்த டிவைன் ரிலேயம் சின்ன உலகம் அது பயங்கரமா ஷேக் ஆகுது. இருக்கிற டீமனு ஏஞ்சலு ஒரு கிரியேச்சரும் அப்படி பயந்த போது ஆப்வியஸா இது இதுங்களை கூடிதான் பிரச்சனையா இருக்குன்னு கேட்டா கிடையாது. பல கடவுளுக்கும் இது பிரச்சனையாவும் இருக்கு. அதுவும் டிவைன் ரிலியம்ல இருக்க செகண்ட் காடா இருக்கிற லூசிஃபர், அவருக்கு தான் இன்னமும் அங்க இதனால கடுப்பாவுது. இவன் திரும்பவும் ஆரம்பிச்சுட்டானா? இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் இன்னமும் யோசனை இருக்கான். எனக்கு போர் அடிக்குது. இந்த மாதிரி யாருமே இல்லை இங்க ஃபைட் பண்றதுக்கு. யாரும் அந்த அளவுக்கு இங்க ஸ்ட்ராங்காவும் இல்ல. நான் யாருக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது? நான் கடைசியா சண்டை போட்டதும் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்பதான் ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் எனக்கு இருந்தான். இப்போ என் முன்னாடி நிக்கிற அளவுக்கு அங்க யாருமே இல்ல. இந்த மாதிரி இப்போ நான் என்ன பண்றது? சடனா மியூக்கும் ஒரு ஐடியா வருது. இந்த உலகத்துல யாருமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஒரே ஒரு வழி, அதுக்கு நான் வீக் ஆகணும். இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, உங்களோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அவங்கள மாதிரி மாறிட்டாலே போதும். எனக்கு ஆப்போனன்ட்னு சொன்னா அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. சண்டை ஏறதும் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் தான். மியூவும் பயங்கரமா கத்துறாரு. யாங் எங்க இருக்க? சீக்கிரமா என் முன்னாடி வா. அந்த இடத்துக்கு சுப்ரீம் காடோட செக்ரட்டரியா இருக்கிற ஒரு பெரிய டிராகன் வந்து, இதோட பேர் தான் யோங்கா. ஆமா மை லார்ட், இந்த மாதிரி எதுக்காக என்ன சமன் பண்ணீங்க? நீ இந்த எத்தை பாத்துக்கோ, ஏன்னா நான் இந்த எத்தை விட்டு போக போறேன். இதை கேட்டோடனே ஒரு ஸ்பெல்ல வச்சு நம்ம ஹீரோவை அது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. ஆனா நம்ம ஹீரோ வெறுமாங்க முறைக்க தான் செய்யறான். அதுக்கே அது பயந்து போயிட்டு, அட நீங்க எங்க போறீங்க? எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம அதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல காடோட அந்த மீட்டிங்கும் ஆரம்பிக்க போகுது. ஆனா நீங்க என்னன்னா அதை பத்தி கவலையே படாம எங்கேயோ போயின்னு இருக்கீங்க. என்னதான் அந்த டிராகனு பயங்கரமா கத்துனாலும் அங்க அவரு கேட்கிற மாதிரியே இல்ல. இதனால அந்த டிராகனு பிளான் பண்ணி இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. நீங்க என்ன அநியாயமா என்ன இதே மாதிரி விட்டு போக போறீங்களா? என்ன நீங்க விட்டு போயிட்டா உங்களோட பொறுப்பு எல்லாமே எனக்கு வந்துடும். இது மத்த காட்சி கேட்டா நான் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் எனக்காக வச்சு நீங்க இருங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம மியூ அந்த செயினை ஒரே செகண்ட்ல உடைச்சிட்டு அப்படியே திரும்பி பார்த்து சொல்றான். அப்படியா? அப்போ நான் இங்க இருக்கணும்னா என் கூட நீ ஃபைட் பண்ண தயாரா இருக்கியா? இல்ல இந்த மாதிரி ஜேர்னிக்கு நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உனக்கு புரியுது, அது வரைக்கும் சந்தோஷம் தான். நான் இப்போ யாரோட பாடிய பாரோ பண்றது? எத்தோட மினியேச்சர் செட்டே இருக்கு, அது வழியா இது வரைக்கும் காடு கிட்ட ப்ரேலாம் பண்ணிருப்பாங்களே, மெசேஜ் எல்லாத்தையுமே அவர் பாக்குறாரு. அதுல எந்த விதமான மெசேஜும் இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அளவுக்கு இல்ல. அதுலயும் ஒரே ஒரு மெசேஜ் நம்ம மியூவோட அட்டென்ஷனை இழுக்குது. இந்த உலகத்துல எந்த விதமான காடும் இல்லையா? அப்படி இருந்தா தயவு செஞ்சு என்ன வேற ஒரு உலகத்துக்கு அனுப்புங்க இப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இத பார்த்தோன்னே நம்ம மியூக்கும் புரியுது. அட இதுதானே எனக்கும் வேணும். இவன் தான் அதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன நம்ம மியூ யோசிக்கிறான். ஆனா இந்த டிசிஷனுக்கு டிராகனோட மூஞ்சே சரியா இருக்காது. என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்றது? இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லணுமா? நான் எங்க போறேன்னு? சரி சொல்லிட்டா போது.
போச்சு அங்க. இதனால அந்த டிராகன் பைப்புலைக்கே அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், யோ டிராகனு, நான் எத்துக்கு போக போறேன், என்னோட பாடி வந்து இங்கதான் இருக்கும், நான் வர வரைக்கும் அதை நீ தான் நல்லா பாத்துக்கணும். என்னது, என்ன சொல்லிருக்கீங்க, என்ன சொல்லிருக்கீங்க மை லார்ட், நீங்க அப்படி பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா உங்களோட பாடி அது வந்து இங்க இருக்கு, உங்களோட பாடி எந்த போச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா உங்களோட சோலா இருக்கிற அந்த பாடி அதுவும் எந்த போயிடும். என்ன யோசிக்கிற, என்னோட பாடி அழிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல யாரு இருக்கா, யாருமே இல்ல, அதனால கவலைப்படாத, இந்த இடத்துலயே இல்ல இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால அதை பத்திலாம் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துடுறேன். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வெளி உலகம் அது வந்து ரொம்ப பயங்கரமான உலகம். நான் தான் சொன்னாலும் நம்ம ஹீரோயின் அங்க கேட்க போறான், அவன் டைரக்டா ரீஇன்கார்னேட் ஆகுறான். அதுக்கப்புறம் ஃபைனலா வேற ஒரு உடலுக்கு வரான். அந்த உடலுக்கு வந்தவனே ஒரு மாஸ்டர் அவன் தோக்கடிக்கிறான். ஃபைனலா டீமன் கிங்க நான் தோக்கடிச்சிட்டேன். ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது, அவன் தோக்கடிச்ச அந்த விஷயம் அது ஒன்னும் ரியலான மாஸ்டர் இல்ல, அது உண்மையிலேயே ஒரு கேம் தான். இப்போ இததான் நம்ம ஹீரோ விளான இருக்கான். அதாவது ஹீரோ இன்னமும் ரீஇன்கார்னேட் ஆகல, அந்த உடம்போட ஓனர் அவன் வந்து விளான இருக்கான். இந்த மாதிரி உலகம் இது வந்து ரொம்ப ஜாலியான உலகமா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் 4-5 பொண்ணுங்க இந்த மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ஆனா என்னோட வாழ்க்கை ரொம்ப ஒண்டி கட்டியா ரொம்ப மோசமா போகுது. மேல 17 வயசு ஆகுற லீ, அதாவது நானு சில டைம்ல எனக்கு ஃபீல் ஆகும், இந்த மாதிரி எதுக்கு தான் நான் வாழ்றேன்னு. இந்த கேம் வாழ்க்கையும் இருக்கே, 4-5 பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அவனோட போனை அப்படியே அவன் கீழே விட்டுறான், இந்த போனும் கீழே விழ அப்படியே அது சுக்குநூறா ஒஞ்சி போகுது. அவ்வளவுதான், இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல, இந்த போன் உடஞ்ச மாதிரி நானும் இப்போ இறக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த உலகமே ரொம்ப கேவலமான உலகமா இருக்கு, அதனால இந்த உலகத்துக்கு கடைசியா ஒரு வாட்டி பாய் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு நம்ம லீ பயங்கரமா குதிக்கிறான். குதிக்கும் போதே அவன் கத்தினே தான் குதிக்கிறான். இந்த உலகத்துல பை சான்ஸ் அப்படி ஏதாச்சும் காட் இருந்தா தயவு செஞ்சு வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் பண்ணி விடுங்க அப்படின்னு அவன் கத்துறான். அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க ரத்தமாவது நம்ம ஹீரோவோட கதையும் முடியுது. ஆனா சில பல செகண்ட்ஸ்லயே என்னன்னு தெரியல, அந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கும்ல, அங்க அவனோட கையெல்லாம் அசைய ஆரம்பிக்குது, அவனோட உடம்பே அங்க பயங்கரமா வலிக்குது. அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, அது ஒன்னும் லீ இல்ல, லீக்குள்ள லைட்னிங் வேகத்துல நம்ம கடவுள் அதாங்க மியூ ஒரு சம வேகமா ரீஇன்கார்னேட் ஆயிருக்காரு. இதனால நம்ம லீ தப்பிச்சிட்டான். அப்புறம் நம்ம லீய காட்டுறாங்க, லீ குதிச்சிருப்பால, அங்க லீக்கு என்ன ஆயிருக்கும்னா அவன் டிவைன் ரிலியமுக்கு வந்துட்டான். நம்ம லீக்கு அங்க எதுவுமே புரியல, ஏன்னா அவன் முன்னாடி ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பெரிய டிராகன் இருக்கு. ஆமா, இந்த டிராகன் முன்னாடி நான் எதுக்கு மாட்டிக்கணும். உங்க 2 பேருக்குமே உண்மையை சொன்னா இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியல. 2 பேரும் கேக்குற கேள்வி என்னன்னா, ஆமா நீ யாரு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம ஹீரோ வந்து போகும்போதே சொல்லியிருப்பான், ஆமா நீ யார நினைச்சு கவலைப்படுற, நீ வந்து கவலையே பட வேணாம், நான் கூடிய சீக்கிரத்துல வந்துருவேன். டிராகன் என்னதான் சொல்லியும் அவன் கேட்கவே இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ போயிருப்பான்ல அந்த இடத்துல இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கரெக்டா நம்ம லீ குதிக்கும் போது லைட்னிங் வேகத்துல நம்ம லீயோட உடம்புல அவன் ரீஇன்கார்னேட் ஆயிருப்பான். அதான் கரெக்டான டைம்ல லீயோட உடம்புல ஒரு வந்திருந்தாலும் லீயோட உடம்பு மேல் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்திருக்கும்ல, இது ரொம்ப ஹைட்டு, அதனாலேயே அங்க ரத்தமா போகுது. அந்த இடத்துல நம்ம லீயோட உடம்புக்கு வந்த நம்ம மியூவோட உடம்புக்கு அங்க எந்த விதமான அசைவும் இல்ல, ஒரு அப்படியே இருக்காரு, ஏதோ எந்த போன மாதிரி. அதான் எந்தே போயிருந்தாலும் நம்ம ஹீரோ பல்லாயிரம் வருஷமா வாழ்ந்திருப்பான்ல, அதனால உள்ள இருக்கிற ஆர்கனையும் நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவனோட கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிருப்பான். அதை அவன் ட்ரை பண்ண அவனோட இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கடந்த 3 மில்லியன் வருஷத்துல அவனோட பிசிக்கல் பாடியை ஒண்டி ட்ரெயின் பண்ணல, அவனுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆர்கனு அதையும் அவனோட நரம்ப வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பயங்கரமா ட்ரைனிங்க பண்ணிருப்பான். அந்த விஷயம் இங்க ஒர்க் அவுட்டும் ஆயிடுது. மியூ பண்ண வேலையில நம்ம லீவோட உடம்புல அங்க ஹார்ட் பீட் துடிக்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோ உயிரோட அங்க எழுந்து வரான். ஃபைனலா நான் வந்து எப்படியும் என்னோட ஹார்ட்டை ரிப்பேர் பண்ணிட்டேன், அதனால அவளுக்கும் பிரச்சனை இல்ல, இப்போ வந்து நான் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபைனலா இந்த உலகத்துக்கு நான் வந்தாச்சு. டெஃபினட்டா நான் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் பண்ண போறேன். முக்கியமா நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூட நான் சண்டையிடணும். மூவும் இப்போ போக ஆரம்பிக்கிறான். ஆனா போகும்போதே அவனோட கால்லாம் அங்க பயங்கரமா வலிக்குது. ரொம்ப ஹைட்ல இருந்து ஆளு கீழே வந்திருப்பான், அதனாலேயே அவனால சரியா நடக்க கூட முடியல. இதனால ஒரு குரங்கு மாதிரி கையெல்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ஓடி ஆடி அங்க போறான். அதுக்கப்புறம் ஃபைனலா நம்ம லீ அவனோட வீட்டுக்கு வரான். அவனோட வீடு ரொம்ப சின்னதாகவும் கேவலமாவும் இருக்கு. இதான் நம்ம லீயோட வீடா. மியூவும் நம்ம லீயோட மெமரிஸ் நல்லா உத்து பாக்குறான். அதுல கொஞ்சமா நிறைய விஷயம் தெரிய வருது. நம்ம லீ வந்து ரொம்ப வீக்கு, ரொம்ப புவரானவன். நம்ம லீய எல்லாருமே புலியும் செய்வாங்க. லீ என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, பர்சன் இருக்கான் ஸ்கூல்ல, அவன் நம்ம லீய எப்பயுமே தொல்லை பண்றது, பயமுத்துறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ணுவான். ஓ அப்பனா இவன் வந்து தினமும் என் கூட ஃபைட்ட பண்ணுவானா, இது நல்ல விஷயமா இருக்கு. அவன் கூடயே ஃபர்ஸ்ட் ஃபைட்ட பண்ண வேண்டியதான். என்னோட ஆர்வத்தை அடக்க முடியல இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அந்த பஞ்சினால ஆளுக்கு அங்க பயங்கரமா கை
வலிக்குது. அதான் நம்ம மியூ ஒரு கடவுளாவே இருந்தாலும் அவனோட பாடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஒரு குரங்கு மாதிரி தாவி தாவி கையால வந்தால அதனாலேயே அவனோட கை பயங்கரமா வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பையனோட மசில்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. கடந்த 1000 வருஷத்துல நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அனுபவிக்கல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது அந்த இடத்துல ஒரே ரத்தமா இருந்திருக்கும்ல. அதுக்காக அது யாரு பண்ணது, யாரு இங்க இறந்து போனா இப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனும் போயின்னு இருக்கு. அதெல்லாம் அவளைக்கும் நம்ம ஹீரோ கண்டுக்கல. நம்ம ஹீரோ டெய்லி ரொட்டீனே பண்ணலாம்னு யோசிச்சிருக்கான். நம்ம லீ இருக்கான்ல, தினமும் ஸ்கூலுக்கு போவான். அது எல்லாமே அவனோட மெமரிஸ்ல இருந்திருக்கும். அதனாலேயே ஸ்கூலை தேடி அவன் போறான். ஸ்கூல்ல ரொம்ப ஆர்வமா இருக்குமா, அதே ஆர்வத்தோட அவன் டோரை திறக்கிறான். போட்ட ப்ரெஷர்ல அந்த டோர் அவனோட மூஞ்சிலே தாக்குது. ஏ லீ, உனக்கு என்ன பைத்தியம் பூச்சிச்சா, என்ன பண்ணிருக்க நீ? அப்புறம் தான் நம்ம மியூக்கு புரியுது இது அதே பையன் தான். இந்த பையன் தான் பயங்கரமா இதுக்கு முன்னாடி நம்ம லீய புலி பண்ணிருப்பான். நம்ம காடோ சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. ஆனா நம்ம காடுக்கும் ஒரு ரூல் இருக்கு. ரூல் என்னன்னா, எப்போ ஆப்பனன்ட் நம்ம மியூவை தாக்குறாங்களோ அப்பதான் அந்த ஃபைட் உண்மையிலேயே ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அங்க ஆகுது. நம்ம மியூவை அவன் மூஞ்சிலே பயங்கரமா தாக்குறானா. ஹீரோவும் சொல்றான், ஃபைனலி ஆசைப்பட்ட மாதிரியே அந்த விஷயம் ஏற்பட்டுச்சு, இப்போ ஃபைட் ஆரம்பிக்க வேண்டியதான் இப்படின்னு அவன் சொல்றான். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க சாதாரணமா எடப்படக்கூடாது. இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். லூசிஃபர்னு ஒரு கார்டு நீங்க பாத்தீங்களே, அவன் வேற கலை இறங்குவான். அதெல்லாம் சும்மா அற்புதமா இருக்கும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு மேலதான் கதை இன்னமும் வேற லெவலா போகும். ஏன்னா நம்ம காடு அவன் எத்துக்கு வந்துட்டான். இப்போ எத்துல அவன் என்னென்ன பிரச்சனையை உருவாக்க போறானோ அது எல்லாமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இவளுக்கு எவ்வளவு வீடியோக்கு லைக் போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோட எண்ணிக்கையும் அதிகமாகும். சரி, ஏதோ ஒன்று நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.